கர்த்தாவே, நீர் இரக்கமாயிருந்தாலும் உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களோடு பேசும். முக்கியமாக ஆண்டவரே, பல இடங்களிலும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேகருடைய ஆண்டவரே வாழ்க்கை தெரியாது, எங்களுக்கு அவருடைய முகங்கள் தெரியாதனாலும் கூட யாரை கொண்டாகிலும் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்க காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே தேவா, நீர் எங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இடைப்படுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்க எமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய குணாதிசயங்களை பார்த்து வருகிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை ஒரு சில மாதங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 13ஆவதாக மொத்தம் 15 குணாதிசயங்களை நாம் பார்க்கும்படியாக தொடர்ந்து பார்க்கிற வேளையில் இன்றைக்கு 13ஆவது குணாதிசயமாக தேவனுடைய வெளியேறப்பெற்ற உன்னதமான குணாதிசயமான அன்பு. காட் இஸ் லவ்விங். ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை வேதமானது தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அன்பு எவ்விதமான அன்பு? மனித அன்பை போல அல்ல. இது எல்லையில்லாத அன்பு, மாறாத நித்திய அன்பு. மனிதனுடைய அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அன்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். தனக்கு உரியவர்கள் தன்னுடைய மக்களை நேசிக்கிற ஒரு எல்லைக்குட்பட்ட அன்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் மனிதர்களாக. அதே விதமாக இந்த அன்பு சூழ்நிலைகளின் பல காரியங்கள் மத்தியிலே மாறிவிடக்கூடியதாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்பது எல்லையில்லாததும் ஒரு காலம் மாறாத அன்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அன்பு தனிப்பட்ட ஒரு அன்பு. இதைத்தான் நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் பல விதங்களில் பார்க்கிறோம். அவருடைய சர்வேகாதிபத்தியம், அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கத்தை பார்த்தோம், கிருபையை பார்த்தோம், அப்படி பல காரியங்களை பார்த்தோம். இந்த குணாதிசயங்களில் இந்த அன்பு என்பது ஒரு விசேஷித்த தனிப்பட்ட அன்பு. அப்படின்னா என்ன? தனிப்பட்ட அன்பு என்று சொன்னால், இப்போ நான் இருக்கிறேன், என்னை தனிப்பட்ட விதத்தில் நேசிக்கிற அன்பு. இவ்வளோ மக்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய ஜனங்களை நேசிக்கிற அந்த நேசம் இருக்கலாம், இரக்கம், இப்படி பல குணங்களில் பொதுவான நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த அன்பு என்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது ஒரு தனிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பவுல் ரொம்ப அழகாக இந்த காரியத்தை குறித்து அவர் உணர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இந்த இடத்தில் இந்த தனிப்பட்ட அன்பை அங்கே எடுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். தன்னோடு இணைத்து அவர் பேசுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 20வது வசனம், கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த இடத்துல தன்னை கிறிஸ்துவோடு இணைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அம்மையால இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட
உறவுக்குள் தேவனோடு வருகிற ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இதை நம்ம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக மத ரீதியாக இன்றைக்கு பல காரியங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பல மதங்கள் இருக்கின்றன. பல மதங்களில் அவர்களுக்குரிய தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்திலும் கூட இயேசுவை ஒரு தெய்வமாக அங்கு பொதுவான ரீதியில் பின்பற்றுகிற வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆனால் வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் என்பது வித்தியாசமானது. மத ரீதியான ஒரு கிறிஸ்தவம் என்பது பொதுவான ரீதியில் ஆண்டவருடைய அன்பை குறித்து அறிந்திருக்கிற அறிவுக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அன்பாயிருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு என்பது என்னன்னா, தேவனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கையின் மூலமாக அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்துக்கு அவன் உட்புகிறான். அவன் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய உறவுக்குள் வருகிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், புதிய வாழ்க்கை முறை கொண்டவனாக இருக்கிறான், புதிய விதங்களில் அவனுடைய வாழ்க்கையினுடைய திசைகளானது நோக்கி ஓடுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன கேட்டால், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறார். அது என்னன்றன்னா, தனிப்பட்ட உறவு. அதுதான் ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்ன? இரண்டு நபர்களுக்கு உண்டான இணக்கம், இரண்டு நபர்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுதல். ரட்சிப்பு என்பது இந்த ஒப்புரவாகுதல். அதான் பவுல் சொல்ல ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று சொல்லுகிறார். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் நடைபெறுகிறது என்ன? ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல், அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் ஆனால் அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திராத ஒரு வாழ்க்கையின் மூலமாக ஒரு விதமான மத நம்பிக்கையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை அது. இன்றைக்கி பல மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் இருக்குது, முகமதிய மதம் இருக்குது, ஜைன மதம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு விதமான மத நம்பிக்கை என்பது இருக்கிறது. அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழுகிறார்கள். பல பொதுவான ரீதியான நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு இந்துவாக இருந்த பொழுது அந்த இந்து தெய்வங்களை நம்பியிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பொதுவான ரீதியில் பெற்ற பல நன்மைகள் இருந்தது என்று சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கடவுள் பேரில் ஒரு நம்பிக்கை, அதுக்குரிய ஒரு காரியம், இப்படியான காரியங்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பு என்பது வேற. இந்த ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்ற அந்த அறிந்து கொள்ளுதல் அவனுடைய வாழ்க்கையையே மாற்றி விடுகிறது. எப்படி மாற்றி விடுகிறது? ஒரு பையன் தன்னுடைய தகப்பன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் என்று அறிந்திருக்கும் பொழுது அந்த பையன் பணத்துக்காக கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய தகப்பன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஒரு தகப்பன் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனாக இருப்பானால், பவுலை குறித்து சொல்லும் பொழுது கூட அவன் ரோம பிரஜை என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய தகப்பன் ஒரு ஜட்ஜ் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவன் தகப்பன் மூலமாக அந்த உரிமையை அவன் பெற்றிருக்கலாம். இன்னும் பவுல் தான் பெற்றிருப்பதற்கான சாத்தியக்கூறை நாம் பார்க்க முடியவில்லை. ஆகவே குடும்ப ரீதியாக அவன் பெற்றிருந்த அந்த உரிமை பாராட்டுதலின் மூலமாக அவன் தான் ஒரு ரோம பிரஜை. அங்கு நான் பார்க்கிறேன், பிலிப்பு பட்டணத்தில் பவுலை அங்கே அடிக்கும்படியாக சிலர் அடிச்சிட்டாங்க. திரும்பமாக அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது அவன் சொல்கிறான், நான் ஒரு ரோம பிரஜை. உடனே அவர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, ரோம பிரஜையா? அப்போ நம்ம அடித்திருந்தோம்னா அது நமக்குரிய தண்டனை பெரியது. அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை சொன்ன உடனே அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, அவரை விட்டுடுங்க. இல்லை, நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்கன்னு கேட்குறார். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் தேவனுடைய பிள்ளையாகத்தான் வாழுவான. அவனுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகப்பன் தேவானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர்.
என்னுடைய வாழ்க்கையில் அவரை அறிந்து கொள்ளுதல் என்பது நான் அவரோடு கொண்டிருக்கிற உறவை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அன்பு என்பது ஒரு பெரிய ஒரு காரியங்க. இன்றைக்கி நம்ம அநேக கிறிஸ்தவர்களை பார்க்குறோம். உலக கவலை, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். இதில் என்னென்னா வாழ்க்கை வேற, மதம் வேற, இப்படி பிரிச்சிடுறாங்க. அதாவது நான் இந்த மதத்தை நான் நம்புகிறேன், கிறிஸ்துவை நம்புகிறேன், கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறேன் என்ற அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் முறையின் மூலமாக வேதத்தையும் கூட அறிந்திருப்பார்கள். ஆனாலும் அவரோடு தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை இருப்பது இல்லை. அப்போ தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் எவ்விதமாக இருக்கும்? பவுல் சொல்றார், ஒரு உயர்ந்த ஒரு நிலை குறித்து பேசுகிறார். அவர் சாதாரணமான நிலை குறித்து பேசல. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நீ எந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க? அதான் பவுல் கேட்கிறார். பல கிறிஸ்துகள் இந்த வேதத்தில் பிரசங்கிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் விசுவாசிக்கிற கிறிஸ்து வேற. அவர்கள் விசுவாசிக்கிற கிறிஸ்து இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்தே சபைகளில் பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசிக்கிற கிறிஸ்து எவ்விதமானா அவர்களுடைய அந்த கஷ்டங்களில், குடும்ப பிரச்சனைகளில், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், இந்த காரியங்களில் உதவி செய்யும்படியான ஒரு கிறிஸ்துவாகத்தான் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆக போதவர்கள் என்ன பண்ணுறாங்க? கஷ்டம்னு சொன்ன உடனே ஆண்டவர் உதவி செய்வார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேலோட்டமான நிலையில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இரட்சகராக அறியவில்லை, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக அறியவில்லை. அப்படின்னா என்ன? ரட்சிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில், இந்த இடத்துல பவுல் பேசுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்துக்குள்ளாக நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்க முடியும்? பாவத்தின் மேலே எனக்கு வெற்றியை கொடுத்திருப்பார். ஏன்னா ரட்சிப்பு என்பது பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, பாவத்தின் மேலான வெற்றி. பாவத்தின் மேலான வெற்றின்னா ஏதோ பெரிய விபச்சாரம், குடிங்கிறது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வந்தால் அதே பாவம் தான். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் தான். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், மாம்சத்தினுடைய ரீதியாக பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான குழப்பங்கள். காரணம் அவருடைய வாழ்க்கையில் இந்த இரட்சகரை, அந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பில் அடங்கிய 3 காரியம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க வேண்டும். இந்த வேதம் பொய்யில்லை. இந்த வேதத்தை நீங்களும் நான் மாற்ற முடியாது. என்ன 3 காரியங்கள்? முதலாவது, என்னுடைய பாவங்கள், குற்றமற்ற மனசாட்சி. இயேசுவின் இரத்தம் உன்னை சூடுண்ட மனசாட்சியிலிருந்து விடுவிக்கிறது. பாவத்தின் மேலான வெற்றி. பவுல் சொல்றார், கிருபைக்கு நான் உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நான் பரிபூர்ணமானவன் அல்ல. ஆனால் பழையபடி நான் அதே பாவத்தை, அதே கவலை, அதே பிரச்சனை, அதே காரியம், சாட்சி இல்லாமல் வாழுகிறது, சண்டை, எரிச்சல், கோபங்கள், இப்படியான காரியங்களெல்லாம் வரும்பொழுது அவருடைய ரட்சிப்பை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஏன்னா கிறிஸ்து அரைகுறையான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர் அல்ல. 3வதாக, நீதியின் வஸ்திரத்தை தரித்த ஒரு வாழ்க்கை. நீதிக்குரிய காரியங்களில் அவள் வாழக்கூடிய ஒரு காரியம், நீதியாய் செய்கிற காரியம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவரை முதலாவது வைக்கிற காரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம், நான் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்குதா, சபையை கனப்படுத்துகிற காரியம். அவங்க எந்த வேலையில் வேலை செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் முதலாவது எதுவாக இருக்கும்? ஆண்டவரை குறித்த சிந்தனை. பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற இந்த காரியம் என்பது வாழ்க்கையில் மெய்யாலுமே ஆண்டவர் செய்கிற ஒரு மகிமையான மாற்றத்துக்குட்பட்ட வாழ்க்கை. இதை எப்படி செய்கிறாரு? எனக்கு பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக வைத்திருக்கிற ஆவியானவர் எனக்கு அந்த கிருபைகளை கொடுத்து வழி நடத்துகிறார். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. என்ன பலன்?
சரீர பலமா? ஒருவேளை நான் சரீர பலமாக இருந்தால் ஒருவேளை விட்டமின் இன்ஜெக்ஷன் மற்ற இதை போட்டுக்கிட்டு பலன் பெறலாம். ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய பலன் என்பது என்ன? என்ன சொல்றாரு? நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவதாக இருப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீ மகிமையாய் வாழுவாய், நீ சாட்சியாக இருப்பாய். குடும்பத்தில் ஆகிலும் சரி, வெளியில் ஆகிலும் சரி, உன்னுடைய சிந்தைகள் எப்படி ஆட்கொள்ளப்பட்டிருக்கும்? என் ஆண்டவருக்காக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகவே இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த வேதமெல்லாம் என்ன சொல்லுது? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான மாற்றம். இதெல்லாம் இதன் அடிப்படையில் ஆண்டுடைய அன்பு. இந்த அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ஆழமாக மாற்றுகிற ஒரு மாறுதலுக்குள்ளாக வருகிற அன்பார்களை நம்ம விளங்கிக் கொள்ளுவோம். ரட்சிக்கப்படுவர்கள் சில பேர் தான். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அநேகர் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்வார்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ரட்சிக்கப்படுவர்கள் வெளிப்பான கன்னிகளைப் போல வாழ்வார்கள், விழித்திருப்பார்கள். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழணும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியில்லையா, உடனடியாக தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு மனநிலைக்குள்ளாக காணப்படும். ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கிறதுனால நீ செய்கிறது தப்பப்பா. நீ ஆண்டவரை முதலாவது வைக்கல, நீ ஆண்டவரை கனப்படுத்தலை, நீ உலகத்தை வைக்கிற, மாயை பின்பற்றுகிற, வீணான காரியங்களை நோக்கி ஓடுகிற, உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்வாங்கி போயிட்டுருக்கிற, உனக்குள்ள ஆவிக்குரிய ஆர்வம் இல்லை. இதெல்லாம் ஆவியான இடத்துல பேசும் பொழுது உனக்குள்ளாக அந்த மனந்திரும்புதல் காணப்படும். ஒப்புரவாகுதலுக்குள்ளாய் நீ வருவாய். இல்லைன்னா என்னென்னா, இல்லை பரவாயில்ல. அதுமாதிரி வேதம் ஒரு காலம் பொய்யலை. வேதத்தின் அளவுகளை நான் குறைச்சிட முடியாது. வேதத்தின் அளவுகளை குறித்து ஒரு போதகன் போதிக்கவும் கூடாது, போதிக்க முடியாது. வேதத்தை தெளிவாய் போதிக்க வேண்டியது அவசியம். ஆகவே இந்த அன்பு என்பது ஒரு அசாதாரணமான அன்பு. இந்த அன்பு என்பது தனிப்பட்ட அன்பு. இந்த அன்பு ஒரு மனித வாழ்க்கையில் விதமாக காரியத்தை செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் உணரக்கூடிய அன்பாக இது இருக்கிறது. அந்த உணரக்கூடிய உணர்வின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற ஒரு நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக அவன் வாழுகிறவனாய் காணப்படுகிறது. 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 103வது சங்கீதத்தில் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் 103வது சங்கீதம் 11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் பேரில் காணப்படுகிற இந்த கிருபையின் அளவு என்பது அசாதாரணமான அளவு. அந்த அளவு பூமிக்கும் வானுக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறது. அதாவது அவருடைய பிள்ளைகளை அவர் அளவில்லாமல் நேசிக்கிறார். அவர்களை தொடுகிறவர்களை அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதாவது இந்த இணைப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் நம்முடைய பாவங்களை மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவன் விட்டு விலக்கி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. பார்த்தீங்களா? கடந்த சில நாட்களாக ஆண்டவருடைய அன்பை ஒரு தகப்பன் என்ற நிலையில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் புகட்டி இருக்கிற பாடம். அவர் என்ன சொல்றார்? என்னை போல நான் எப்படி பிதாவோடு இணைந்து இருக்கிறேன், நான் எப்படி பிதாவோடு கூட நான் இணைந்து வாழுகிறேன், அவ்விதமாக நீங்களும் பிதாவோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் பரமண்டலங்க எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே என்று சொல்லி அவரும் அப்படி ஜெபிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளும் அதே உறவில் ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, என்னுடைய பிதா உங்களுடைய பிதா. அதுமாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட தொடர்பு என்பது அதுதாங்க ரட்சிப்பு. அதற்கு கீழான அளவு ஒரு மத ரீதியாக நீ பின்பற்றலாம். அதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒருவேளை மத ரீதியாக இயேசுவை பின்பற்றுகிறேன் அல்லது ஒரு இரட்சகராக அவரை அறிந்து பின்பற்றுகிறேன். இது வித்தியாசமானதுங்க. இது முற்றிலும் வித்தியாசமானது. ஏன்னா அநேகர் அன்றைக்கு ஏமாந்து போவாங்க. அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே
நாங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். அப்போ சொன்னவங்களே எனக்கு அறிய என்ன ஒரு தனிப்பட்ட உறவில் நான் வரவில்லை. என்ன ஆண்டவன் சொல்கிறார் எனக்கு தெரியாது. எத்தனையோ பேர் இருக்காங்க, சேலத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு எல்லாத்தையும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு. ஏன் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சபையில் இருக்கிறவங்க தெரியும், அவங்களுக்கு எல்லாத்தையும் எனக்கு தெரியாது. ஆக என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த ஒரு உறவுக்குள்ளாக வருகிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதுதான் அன்பு. ஒரு அசாதாரணமான அன்பை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அறிவர மண் என்று நினைவு கூறுகிறார். அவருடைய அன்பு என்பது அதான் அவனை சொல்லிட்டாரு, தன்னையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூடாதிருப்பது எப்படி? ஒருவேளை ஒரு தகப்பன் கூட பிள்ளையார் இவ்வளோ நேசிச்சா கூட அவன் உயிரை கொடுக்குறான்னா அவன் யோசிப்பான், உயிரையா? என் மகனுக்காக நிறைய செய்கிறான், ஆனால் உயிரை கொடுக்கறது நான் யோசிப்பேன். யாருமே யோசிக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த உயிரையே உனக்கு நான் கொடுத்துட்டேன், மற்றதை நான் கொடாமல் இருப்பேனோ. அப்போ அந்த பாண்டேஜ் என்பது எவ்வளவு பெரியது பாருங்க, அந்த இணைப்பு என்பது எவ்வளோ பெரியது. அப்போ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் அப்படி வாழ்கிறது இல்லை. 99.9% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் வாழ்கிறது இல்லை. அப்போ ரட்சிப்பை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிற இந்த காரியத்தை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமானது. அந்த யோவான் 15:13 என்ன சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்ட அன்பை நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார் அவர். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு சிநேகிதனுக்காக உயிர் கூட கொடுப்பேன்னு சொல்கிற அந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த அன்பை விட இது மேலான அன்பு, அந்த அன்பை விட உயர்ந்த அன்பு. அவர் ஆண்டவர் என்னுடைய அந்த அன்பு, அவர் அன்புள்ளவர். ஆகவே தான் வேதத்தில் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்ற பல காரியங்களை சொன்னாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிருபையாக இருக்கிறார்னு சொல்லலை, இரக்கமாக இருக்கிறார்னு சொல்ல, ஆனால் அவர் அன்பாக இருக்கிறார். இந்த அன்பை குறித்து அவர் ஏன் இப்படி பேசணும்? ஏன் இந்த அன்பை குறித்து அவர் பேசணும்? அதனாலே அவர் தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்துக் கொள்கிறார். இந்த ரட்சிப்பு எப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை எப்படி ஆண்டவர் செயல்படுத்துகிறார்? இந்த உலகம் உண்டார்க்குன்பாக அவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் ஏற்றவழி இந்த உலகத்தில் கொண்டு வந்து பிறக்கச் செய்து அவர்களை அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், வர்றாங்க. அழைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த அழைப்புக்கு அவர்கள் அவ்விதமாக தங்களை முற்றுமாக இணைய கொடுக்கிற இணைப்பை அவர்கள் இருதயத்தில் ஆவியானவரை கொண்டு செயல்படுத்துகிறார். மற்றவங்க வர்றதில்லை. ஏன்? அவருடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி விடுகிறார். ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ பக்திக்குள்ளாக நீ வாழ், அது போதுன்னு சொல்லிடுறார். என்னடா இப்படி சொல்கிறாரு? ஆமாம், என்ன வேதம் சொல்லுது, அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படக்கூடாதுன்னே ஏசாயாவில் சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நேரிடக்கூடாது. அது உன்னுடைய வாழ்க்கை நேரிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை நேரிடக்கூடாது. அவர் என்னை கடினப்படுத்துவாரானா யார் அதுக்கு இலக பண்ண முடியும்? எந்த பிரசங்கி, எந்த போதனை இல்லை. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்க அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் ஒருக்கமாக சித்தமாக இருப்பேன் அவன் மேல் இருக்கும். எவனை கடினப்படுத்த சித்தமாக அவனை கடினப்படுத்துகிறேன். அநேகரை என்ன கிறிஸ்தவர்கள் எப்படி கடினப்படுத்துகிறார்? மேலாட்டமான ஒரு மத ரீதியான நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தி விடுகிறார். இதுதான் உண்மை. அதுக்கு மேலே அவங்களால வர மாட்டார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிற செயல்பாடு அங்கே இல்லை. ஒரே வீட்டில் 2 பேர் தான், யாக்கோபு ஏசா. யாக்கோபை ஆண்டவர் இருதயத்தை அங்கே உடைத்தார், ஏசாவை கடினப்படுத்தினார். ஏன் ஆண்டவரை செய்கிறே சொல்ல முடியாது அதன் மேலே. ஆனால் நான் இப்போ தெரிந்து கொள்ளப்படலே பரல அங்கே எப்படி எனக்கு தெரியும்? அது உன்னுடைய பொறுப்பு.
நீ தான் அதுக்கு இணை கொடுக்க, நீ ஆண்டவர்கிட்ட வரணும். அதனுடைய பொறுப்பு. ஆண்டவனை சிருஷ்டித்த பொழுது அவ்விதமாக சிருஷ்டித்தார். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே இதை குறித்து பேசும் பொழுது 16வது வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க அவனுடைய வழியில போயிட்டு இருந்தீங்க, ஆனா நான் உன்னை அழைத்தேன். ஒரு தாய் தன்னை பெற்றெடுத்ததனுடைய அந்த பெற்றெடுத்தலை விட இது ஆழமான ஒரு சத்தியம். இது நீ என்ன அழைக்கல, நீ என்ன தெரிஞ்சு வரல, நான் உன்னை தெரிந்தேன், நான் அழைத்தேன். அப்படி உன்னை அழைத்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் விதமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவேன். 16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் உன்னில் அன்பாக இருப்பது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். இந்த உறவு ரொம்ப ஆழமான உறவுங்க. இந்த உறவு மிக ஆழமானது. இந்த ஆழத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், என்னையும் கூட ஆண்டவர் ஏன் ரட்சிக்கணும்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை அவர் சந்திக்க வேண்டும்? ஏன் என்னை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் என்னை அவர் மீட்க வேண்டும்? அது யாரால சிந்திக்குவார்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த சிந்தைக்கு உள்ளார்கள். மற்றவங்க எப்படின்னா பொதுவான ரீதியில் இருப்பாங்க. பொதுவான ரீதியில் நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் பேசுகிறேன், வர்றேன், போகிறேன், இந்த சர்ச்சு அது இது அவ்வளோதான். ஆனால் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த ஆழமான சிந்தைக்குள்ளே போவாங்க. அவர்கள் ஆழத்துக்குள்ளே போவாங்க, மற்றவர்கள் ஆழத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ இந்த அன்பு என்பது மிக ஆழமானது. இந்த அன்பு என்பது மிக அசாதாரணமானது. அப்போ இந்த அன்பை பொழியும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்தேன். என்னை அழைத்தவர் அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறார். ரட்சிப்பை பெற்றவர்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க ரட்சிப்பை நடுவில் இழந்து போகலாம். இல்லை, ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள். ஏன்னா அழைத்தவர் அவர். நான் பாவியாக இருக்கையில் என்னை அழைத்தார். பாவத்தில் உழந்து கொண்டிருந்த பொழுது என்னை அழைத்தார். ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தபோது என்னை அழைத்தார். என்னை அழைத்தவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்றார், என் கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. தேவனுடைய அன்பு என்பது ஒரு அசாதாரணமான அன்பு. அந்த அசாதாரணமான அன்பை அறிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையே ஆண்டவர் தம்மை இந்த விசேஷித்த அன்பை வெளிப்படுத்துகிறது தான் அந்த ரட்சிப்பு. இந்த விசேஷித்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறவர்கள் மாத்திரம்தான் இந்த அன்பை அவருடைய வாழ்க்கையில் அறிந்து அதற்கு அடிபணிவார்கள், அதற்கு ஒப்பு கொடுப்பார்கள். மற்றவங்க எப்படின்னா மத ரீதியாக வாழ்வாங்க. நான் இயேசுவை நம்புகிறேன், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இவ்விதமான ஒரு மத ரீதியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமே ஒழிய ஆண்டவரோடு ஆழமான அன்பு இருக்காது. அதான் எபேசியரில் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் பரிசுத்தவான்களோடு அங்கே ஆராயப்படும்படியாக சொல்கிறத பார்க்குறேங்க. அப்போ இந்த அன்பு என்பது அறியப்படாத அன்பு. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அந்த அன்பை அவன் தொடர்ந்து அறிந்து அதில் அவன் வாழ்கிறவனாய் காணப்படும். ஆகவே பாவம் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த உலகம் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. உலகத்தினுடைய காரணம் என்ன? என்னுடைய தகப்பன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுவார், என்னுடைய சந்ததியை பொறுப்படுத்திக் கொள்ளுவார், நான் மரித்தாலும் அவர் நிச்சயமாக செய்வார், எதை செய்தாலும் அவர் சரியாக செய்வார். அதனால தான் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். என்னுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு என்பது அசாதாரணமான அன்பு.
இந்த அன்பு என்பது ஏன் கடைசி வரைக்கும் ஆண்டவர் பாதுகாக்கிறார்? ரோமர் 5 பார்க்குறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சரிப்பா, இப்போ நீ நல்லவனா மாறல, ஆகவே உன்னை கைவிடுவேன்னு சொல்லுவாரா? நாம் பாவியாக பன்றியின் சேற்றிலே உழண்டு கொண்டிருந்த அந்த வேளையில் என்னை தூக்கி எடுத்தவர் இப்போ என்னுடைய முயற்சினால் நான் மாற்றப்படணும்னு எதிர்பார்த்தாருன்னா என்னால் முடியாது. ஏன்னா இந்த மாம்சத்தில் நன்மை வாசம் இல்லை. பரிசுத்த ஆவியான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை தாங்க. நீ மாம்சத்தின் பலத்தினால ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாது. ஜபம் பண்ணுனா நீ ஜபம் பண்ண மாட்ட, வேத வாசினா நீ வாசிக்க மாட்ட. ஏன்? உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் அந்த காரியத்தை உன்னால் ஆவிக்குரிய ரீதியாக செய்ய முடியும். இல்லைன்னா மாம்ச ரீதியாக நீ செய்வ, ஜெபிப்ப, வேதத்தை வாசிப்ப. இதுக்குள்ள என்ன வித்தியாசம் என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியாக நீ வாசிக்கும் பொழுது இந்த வசனம் உன்னை பாதிக்கும், உன்னுடைய ஆழ்த்தத்துவத்தை பாதிக்கும், உன்னுடைய குணத்தை பாதிக்கும், உன்னுடைய செயலை பாதிக்கும், எல்லா விதத்திலும் நீ மாற்றுவ. அதுமாதிரி இந்த அன்பு என்பது மிக தனித்துவமான அன்பு. செப்பனியா 3:17 ஆண்டவர் சொல்றார், இந்த அன்பு எப்படின்னா உன்னில் அவர் களி கூறும் அன்பு. இது உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை இப்படி வாழ்கிறத குறித்து சந்தோஷப்படுவார். என்னை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீ சொல்ல முடியுமா? உன்னால் சொல்ல முடிகிறதா? இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பினுடைய ஒரு அம்சங்களினுடைய காரியங்கள். இந்த செப்பனியா 3:17 ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பார்த்தீங்களா? உன்னை பார்க்கும் பொழுது அவருக்கு களி கூறுவார். The Lord thy God in the midst of thee is mighty, he will serve, he will rejoice over thee with joy, he will rest in his love, he will joy over thee with singing. உன்னை பார்க்கும் பொழுது ஐயோ என்னுடைய மகன், என்னுடைய மகள் எவ்வளவு அருமையான பிள்ளையா இருக்காங்களே, எவ்வளவு அருமையான வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அந்த குணமெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதே, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த ஒரு சந்தோஷத்தோடு காணப்படுது. அதுதான் பைபிள் சொல்லுது. அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழுகு. எதுக்காக? தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? நேர்மையாக தான் நான் கேட்குறேன். உன்னை பார்த்து சந்தோஷப்பட முடியும். ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி அருமையா இருக்க, அப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னா அவருடைய பிள்ளைகள் அப்படி தான் வாழுவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் வேறு மாதிரி தான் வாழுவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதான் சொல்றாரு, கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், ரட்சிப்பார், வல்லமையாய் இவனை ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்போ உண்மையா ஆவியானுடைய கிரியைகளை கொண்டிருக்கிறவர்கள் அவங்க ஆராய்ந்து பார்ப்பாங்க. உண்மையா ஆண்டவர் என்னை குறித்து களி கூறுறாரா, இல்லை வருத்தப்படுறாரா? இந்த ஐயோ எதையோ சத்தியத்தை கேட்டாலும் இந்த ஆத்மா மனம் திரும்பலை, இந்த ஆத்மா உண்மையாக மாற்றம் அடையலை, இந்த ஆத்மாவில் உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நேசம் இல்லை. உலகம் ஒரு பக்கம், உலகம் இன்னொரு பக்கம் ஆண்டவர். உன்னை பார்த்து ஆண்டவர் உண்மையாலுமே இந்த விதமாக களி கூறுவார்னா அது ரட்சிப்பு. பல பலவீனங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பலவீனத்திலேயே நீ வருடக்கணக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவனை பார்த்து களி கூறுவார்னு சொன்னால் அது பொய் இல்லை, அப்பட்டமான பொய் இல்லைங்க. அப்போ உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? உன் ஆண்டவர் உண்மையாக ரட்சித்திருக்காரா? நீ சொல்றதல்ல, உன்னுடைய வாழ்க்கை வேத சத்தியம் என்ன சொல்லுது? அதுதான் எனக்கும் சரி உனக்கும் சரி, அதுதான் சத்தியம். அப்போ என்னை குறித்து அவர் களி கூறுவாரா?
1 யோவான் 3:1 என்ன ஆண்டு இந்த அன்பை குறித்து பேசும் பொழுது இந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்புன்னு அவர் சொல்கிறாரு. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே உண்மையாக இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. இந்த சபையில் அவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கா? உன்னை பார்க்கும் பொழுது இந்த சகோதரி இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி உன்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இவருடைய அன்பை பார்க்க, இவன் ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தை சபைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை ஏனோ தான் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றிருப்பாய். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு பெருசு பாருப்பா, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டு இருக்கிறாய். உன்னை ஏமாத்துறது என்னுடைய வேலை இல்லை. நான் ஒரு ஆவிக்குரிய டாக்டர், உனக்கு இருக்கிற வியாதியை காட்டுறதான் வேதம் சொல்கிற காரணம். இல்லை நீ மோட்சத்துக்கு போயிடுவ. நிறைய பேர் போத சொல்கிறாங்க, நான் அவங்கள மோட்சத்துக்கு அழைச்சி கொண்டு போய் போகிறேன்றாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. உடைய வாழ்க்கையில் நீ அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே, இது வேத வசனத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது நான் எங்கேயோ இருக்கிறேன். என்னை குறித்து நீ உண்மையாலுமே களி கூறுகிறீரா இல்லை வருத்தப்படுறீரா? இவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் இந்த ஆத்மா எந்த விதத்திலும் மனமாற்றம் அடையிலேயே, மேலோட்டமான ஒரு முறை தான் இருக்க ஒழிய எனக்கென்று தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த வாழ்க்கை முறை இல்லையே. ஆண்டவர் என்னை குறித்து சந்தோஷப்படுறாரா? இந்த பிள்ளை நான் ரட்சித்தேன், எனக்காக வாழ்கிறார்கள், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். ஆಮೇಲೆ இந்த அன்பு என்பது மிக தனித்துவமான அன்பு. அவர் அந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை பார்த்து களிகூறும்படியான அன்பாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த அன்பு என்பது உனக்கு பாராட்டியிருக்கிற இந்த அன்பு நிமித்தமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே, எனக்கு தெரியும் ஒரு தகப்பனா எப்படின்னு இருக்கும், ஒரு குடும்பத்திலும் தெரியும். ஒரு தாயோ ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளை ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட, பிள்ளை கஷ்டப்படுறாங்களோ இல்லையா, அந்த தகப்பனோ தாயோ தூங்கிறது கூட இல்லை. எவ்வளோ தூரம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே. ஆಮೇಲೆ என்னுடைய தேவன் என்னை குறித்து அவ்வளவு அக்கறை கொள்ளுகிறாரா? உண்மைதான், கொள்ளுகிறார். என ஆண்டவர் சொல்கிறார், உலக பிரகாரமாக பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமாக. நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் உன்னுடைய காரியங்களை குறித்தும் உன்னுடைய சந்ததியை குறித்து நீ எப்படி யோசிப்ப? என்னை குறித்து என் தேவன் சிந்திக்கிற இந்த சிந்தையை குறித்து நான் யோசித்து பார்க்கும் பொழுது, என்னுடைய தகப்பன் என்னை குறித்து மாத்திரமல்ல என்னுடைய சந்ததியை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக என் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பார். 3ஆம் 4ஆம் தலைவரை மட்டும் பாவத்தை விசாரிக்கிறேங்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறைக்கென்று கொடுக்கிறார். பசுத்தவான்கள் அப்படித்தாங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே நமக்கு அவர் பாராட்டின அன்பு என்பது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் உங்களை அறியவில்லை, நம்மையும் அறியவில்லை. பொருள் இந்த சத்தியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறீங்க? எத்தனை போதவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் வேற எங்கிருந்தாவது நான் போதிக்கிறேன், அதில் சத்தியத்தை தான் பேசுகிறேன். ஆமாம், இன்றைக்கு எப்படியான ஒரு சமுதாயம் உருவாயிடுச்சுன்னா, தனக்கு ஏற்ற சத்தியத்தை சொன்னால் அதை விரும்புகிற ஒரு காலமாக இருக்குது. அதுதான் பைபிள் கடைசியில் பவுல் சொன்னார். பவுல் ஒன்று சொன்னார் தீமோத்தேயுக்கு, ஏன் சத்தியத்தை போதிப்பா, வேற ஒன்றுமே நீ போதிக்காத. ஏன்னா கடைசி காலங்களில் இதெல்லாம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள்லாம் பரலோகம் போவீங்கன்னு சொன்னால் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் உன்னை நீ ஆராய்ந்து பாரு, உன்னுடைய ரட்சிப்பு எப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாது. அதான் பவுல் சொன்னார் தீமோத்தேயை பார்த்து,
2 தீமோத்தேயு 4:2 என்ன சொன்னார்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையில் 2 வருஷம் கழிச்சு ஆட்கள் குமியிறாங்க. ஏன்? ஆனால் நம்ம சபையில் பார்த்தா அதனாலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்பது இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். ஆண்டவர் கொடுக்கிற ஈவது, ரட்சிப்போடு கொடுக்கிற ஈவு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மாட்டாங்க. இன்னொரு விதத்தில் ரொம்ப பயங்கரமானது என்னென்னா, ஆண்டவர் அவங்க இருதயத்தை நான் கடினப்படுத்திடுவேன்றாரு. நீ பிரசங்கம் பண்ணு, நான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி அவங்க மனம் திரும்பாமல் நான் செஞ்சிருவேன்றார். அது இன்னும் ரொம்ப பயங்கரமானதுங்க, இல்லை? ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அப்போ நம்முடைய நித்தியத்தை குறித்து யோசித்துக்கும் பொழுது நான் தான் யோசிப்பேன், இந்த சபையை குறித்து ஆண்டவரே எவ்வளோ வாய்ப்புகளை கொடுக்கிறேன், எவ்வளோ தருணங்களை கொடுக்கிறேன். இந்த மக்கள் அவனுடைய சத்தியத்தை கேட்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? எத்தனை பேர் உண்மையாக பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? ஒருவேளை போகலைன்னா வேற எங்கே போவாங்க? வேற எங்கே போவாங்க? பரலோக ராஜ்யம் இல்லைன்னா வேற எங்கே இருக்கு? ஐயோ ஆண்டவரே, ஏன் இவ்வளோ ஒரு காரியமா இது? இவ்வளோ தூரம் வாய்ப்புகள் தருணங்களெல்லாம் கேட்டுமே மனம் திரும்ப முடியாத நிலையில் மக்களுடைய இருதயத்தை நீர் கடினப்படுத்திட்டேன்னா அது எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்லைங்க? மேலே வேதம் சொல்லுது, நான் கடினப்படுத்துவேன். அப்போ ஏன் ஆண்டவர் என்னை கடினப்படுத்திட்டாரே, நான் எங்கே மனம் திரும்பன்னு கேட்டால், பார்வோனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினான்னு சொல்லுது. அதே வேதம் பார்வோனுடைய இருதயத்தை பார்வோன் கடினப்படுத்தினான்னு வேதம் சொல்லுது. ரெண்டுமே வேதம் சொல்லுது, ரெண்டு சைடு. ஆகவே தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆகவே ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. உனக்கு உத்தரவாதம் உண்டு. ஆகவே தேவனுடைய அந்த அன்பு என்பது ஆழமான அன்பு. இட்ஸ் a strong bondage. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா இட்ஸ் a covenant. This love is a covenant based love. உடன்படிக்கையின் அன்பு. உனக்காக என் ஜீவனையை நான் கொடுத்து உன்னை மீட்பேன். என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்துட்டேன்னா மற்ற எனக்கு கொடுக்கறது என்னப்பா? இந்த உலகத்தில் பொன்னும் வெள்ளியும் அவருடையது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் கூட அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு அணு கூட ஆகாது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஐஸ்வர்யத்தை சேர்த்தா கூட அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு அணு கூட வராது. ஆகவே என்னை ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக்கணும்னு சொன்னால் அவரால் கூடும். ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன், அன்பு கூறுகிறவர். இந்த அன்பை குறித்து வேதத்தில் இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான நமக்கு அத்தனையும் பார்க்க முடியாது. ஏசாயா 54:10 என்ன சொன்னார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். இந்த இடத்துல கிருபை என்பது அன்பு. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய அன்பு ஒருவேளை மலையே, நெற்காடு மலை கூட வேற இடத்துக்கு பயிர்ந்து போகுமா? போகாது. ஆனால் அது கூட போயிடலாம். அல்லது பெரிய நீலகிரி மலை பர்வதங்கள் நிலை பெயரலாம். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். உனக்காக என்னுடைய உயிரையை நான் கொடுத்துட்டேன். மற்ற எல்லாத்தையும் உனக்கு கூடாது இருப்பது எப்படி? அப்போ ஏன் எனக்கு ஆண்டவர் செல்வத்தை கொடுக்கல? ஏன் மற்ற காரியங்களை கொடுக்கல? கேட்கலாம். மேலே என்னுடைய வாழ்க்கையில் எது தேவைன்னு அவருக்கு தெரியும். செல்வத்தை கொடுத்தா நான் ஒருவேளை ஆண்டவரை நம்பாமல் போகலாம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் போகலாம்.
என்னுடைய வாழ்க்கையில் தேவையோடு வைத்திருக்கிற ஒரு நிலையில் ஆண்டவர் வைத்திருப்பார்னா அது என்னுடைய ஆத்துமாத்துக்கு நன்மை. அது ஆண்டவரால் கொடுக்க முடியாது என்பது அல்ல, ஆனால் எது எனக்கு சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறபடியால். ஒரு சின்ன பையன் இருக்கான்னா அவங்ககிட்ட கத்தியை கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் அது அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆப்பிளையும் ஒரு கத்தியும் கொடுத்து இந்த ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிடுன்னு ஒரு சின்ன பையன்ட்ட நான் சொல்லுவேனா? நான் தான் கட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அந்த கத்தி அந்த குழந்தை இடத்துல இருப்பது பாதுகாப்பில். அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன். உனக்கு இது தேவை, இது வேண்டாம், எல்லாவற்றையும் அறிந்திருக்க. அவருடைய என்னை முற்றிலுமாக நம்பலாம். அவரிடத்தில் போய் உன்னை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய நிலை, எனக்கு உதவி செய்யும். தாழ்த்தும் பொழுது தாழ்மையினர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவரை அண்டி போகும் பொழுது, ஆண்டவரே உண்மையாலுமே இந்த வசனங்களெல்லாம் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் என்னை குறித்து நீர் களி கூறுகிறீரா? நம்முடைய அன்பை நான் உணர்ந்து வாழுகிற அந்த அர்ப்பணிப்பு இடத்துல இருக்கா? நான் எவ்வளோ சீக்கிரம் உலகத்தின் பக்கமாக திரும்புகிறேன், எவ்வளோ சீக்கிரம் உலகத்தை நான் சார்ந்து வாழுகிறேன், எவ்வளோ சீக்கிரம் நான் உம்மை விட்டு விலகி விடுகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, கிருபையா என்னை மன்னியும். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும். அதனாலே ரட்சிப்பு என்பது இலவசம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலைன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று தாழ்மை, இன்னொன்று பெருமை. தாழ்மை இருக்குமானா அவன் தன்னை தாழ்த்துவான். தாழ்மையர்களுக்கு கிருபை. பெருமை இருக்கும் பொழுது இல்லை, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் ஒன்றும் குற்றம் இல்லை, எனக்கு இது போதும், ஆண்டவரிடத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் நிச்சயமாக மோட்சம் போயிடுவேன், நான் அப்படி மோசம் இல்லை. தாழ்த்த முடியாத ஒரு நிலையில் அவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு தங்களை தூரமாக்கி கொள்ளுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மலைகள் விலகிறான், பருவ நிலை பெயர்த்தான், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று என் மேலே மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே இந்த உலகத்தில் இருக்க மட்டும்தான் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆத்மா போயிருதோ அன்னைக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு அவர் கிருபையாக இருக்கிறார், இன்றைக்கு அவர் ரட்சகராக இருக்கிறார். உன்னை பார்த்து அழைக்கிறார், அவனோடு போராடுகிறார். எவ்வளோ காலம் போராடுகிறார், எத்தனையோ வருஷம் போராடுகிறார். வருத்தப்பட்டு பாரமியத்தில் வாருங்கள். ஆனால் ஒரு நாள் அவரை நீ சந்திக்கும் பொழுது அவர் இரட்சகராக அல்ல, அவர் நியாயாதிபதியாய் சந்திப்பார். நியாயாதிபதியை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே உம்மோடு கூட சாப்பிட்டோமே, லூக்காவில் இருக்குது, நீங்கள் பேரில் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள்லாம் அங்கே இருந்தோமே, உன்னை எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியாது. உன்னை தெரியும். எப்படி தெரியும்? பொதுவாக உன்னை தெரியும். ஆனால் அவருடைய பிள்ளையாக அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி மீட்டு தனக்குரியதாக்கி கொண்ட விதத்தில் அவருக்கு உன்னை தெரியாது. உன்னை தெரியும். உலகொண்டாக்குன்பாக உன்னை தெரியும். உன்னுடைய செயல்கள் தெரியும். நாளைக்கு எப்படி இருப்ப, நாளான்னைக்கு எப்படி இருப்ப, எல்லாமே அவருக்கு தெரியும். நீ எப்போ மறிக்க போகிறாய், எப்படி உன்னை மறிக்க அடக்கம் பண்ணுவாங்க, நீ எந்த இடத்துல மறிக்க போகிறாய், எப்படி, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் ஏன் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அறிய என்ன, உன்னை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியாதப்பா. தனிப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சேலத்தில், எல்லாருமே எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் எனக்கு நல்லா தெரியும் தான், ஆனால் ஸ்டாலினுக்கு என்ன தெரியாது, தெரியாது. அதில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் என்னென்ன, அதுக்குரிய வழிமுறைகளை நான் நிச்சயமாக பின்பற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இடத்துல அவர்களை புறம்பே தள்ளேன்னு சொல்கிறீங்களே, சொல்கிறாரு, என்னிடத்தில் வாருங்கள். அவர் அழைக்கிற அந்த அழைப்பு என்பது இன்றைக்கு கிருபையின் அழைப்பு. நம்மை தாழ்த்தும் ஆண்டவரே. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு வேதத்தின் அடிப்படையில் சத்தியம் இருக்குன்னா நம்மை தாழ்த்தும் ஆண்டவரே. இப்படி என் வாழ்க்கை, என்னை குறித்து நீ களி கூறலையே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படலையே, என்னை குறித்து வருத்தப்படுற. பொதுவாக என்னை எத்தனையோ பேர் பார்க்கும் பொழுது வேதத்தில் பார்க்குறோம், ஏதோமியர் இன்னும் பல மக்களை அம்லேக்கெல்லாம் குறித்து ஆண்டவர் வருத்தப்படுறார் பொதுவான ரீதியில். அப்படி உன்னை பொறுத்து வருத்தப்படுகிறது மிக
ஒரு வருத்தமான காரியம். ஆகவே நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய அன்பு என்பது தனிப்பட்ட ஒரு அன்பு. எனக்கும் ஆண்டவருக்கும் என்னை பெற்றெடுத்த அன்பு அது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்றால் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதான அன்பு. என்னை பெற்றெடுத்தீர் ஆண்டவரே, சிலுவையில் எனக்காக மரித்து என்னை பெற்றெடுத்தீர். ஆமாண்டவரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை பெற்றெடுத்திருக்கிறேன். அது ஒரு தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு. என்னை குறித்து நீர் களி கூறுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் பேசும் கர்த்தாவே, நீர் ஒரு ஆத்மாவில் பேசவில்லை என்ற ஆத்மா நிச்சயமாக ஆண்டவரே தன்னை தாழ்த்த மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். உடைய வாழ்க்கையில் ஒருவேளை முடிவில் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒருவேளை கூப்பிட்டாலும் ஆண்டவரே நீர் செவி கொடுக்க மாட்டீர். என்ற கடைசியில் மனம் திரும்பவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. ஏசா மனமாறுதலை தேடினான். அவனுக்கு எத்தனையோ காலங்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளோ நல்ல சாட்சிகள். ஆபிரகாமுடைய தகப்பனாக இருந்தான், ஆனால் கூட அவன் ஆண்டவரை அதெல்லாம் புறக்கணிச்சிட்டான். ஆனால் ஒரு நாள் கண்ணீரோடே மனம் திரும்புதலை தேடினான், மனம் மாறுதலை காணாமற் போனான். ஐயோ ஆண்டவரே, ஒருவரும் வஞ்சிக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே, இது என்னுடைய ஆத்மா. ஏன்னா ஒருவேளை நான் நரகத்துக்கு போனால் நான் தான் நரகத்தில், முடிவில்லாத அந்த நரகத்தில் நான் தானே வேதனைப்படணும். என்னுடைய ஆத்மா தானே வேதனைப்படணும். அப்போ எனக்கு உறவில்லை, மகன்களில், மனைவின, பிள்ளைகளில் எல்லாம் போயிடும். நான் தான் வேதனைப்படணும். ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு நீர் நியாயமான ஒரு காலத்தையும் தருணத்தையும் கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆவியானவரே, நீர் பேசும் ஆண்டவரே. நீர் யாரை இந்த சபையில் தெரிந்து கொண்டு அவிதமாக செயல்பட சித்தமாக இருக்கிறவர்களை செய்வீர், மற்றவர்களை நீர் கடினப்படுத்துவீர் என்பது உண்மை. ஆண்டவரே, அநேக சமயங்கள் இதை கேட்கும் பொழுது ஒருவேளை இது ஏற்புடையதாக இல்லை என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறீர், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறீர்கள், நீதிமானாக்களை மகிமைப்படுத்துகிறீர். யாரை தெரிந்து கொள்ளவில்லையோ அவருடைய இருதயங்களை நீர் கடினப்படுத்தி கடைசி வட்டம் அவர்களே ஆண்டவரே அவருடைய சொந்த வழியில் செல்லவும் கடைசியில் நரகத்துக்கு செல்லவும் விட்டு விடுகிறீர். இது பயங்கரமான ஒன்று ஆண்டவரே. ஒருவேளை சத்தியத்தை நாங்கள் கேட்கும் பொழுது இது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இது கர்த்தருடைய வார்த்தை, இது வேதம் அவர் சொல்லுகிற வார்த்தை. நான் இதற்கு எதிரடையாய் பேச முடியாது, கேட்க முடியாது. ஆவியானவரே, நீர் பேசும். நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த இடத்துல வருகிற ஒருவரும் இந்த நித்திய நரக ஆக்கினைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்தி இல்லாத கன்னிகளைப் போல ஆண்டவரே வெண்ணெய் இல்லாமல் அங்கெங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டு வெறும் தீவெட்டிகளை வைத்து கொண்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பரிசுத்த ஆவி இல்லை அவங்களுக்குள்ள. வெளியே பார்த்தா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த பெயர் இருக்கிறது, சபைக்கு போகிறது, மற்ற அது அநேக காரியங்கள் இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, ஆனால் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. ஐயோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இல்லையே. எரியும்படியான பரிசுத்த ஆவியானவருடைய இருதயங்களில் இல்லைன்னா மனவாளன் வரும் பொழுது ஆண்டவரே எண்ணெய் இருந்தவர்கள் பிரவேசித்தார்கள், எண்ணெய் இல்லாதவர்கள். ஐயோ ஆண்டவரே, அவர்கள் அங்கே எங்குமாக அலைகிறார்கள். திரும்பி வந்து கதவை தட்டும் பொழுது நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டு கதவு மூடப்படுகிறது. ஒருவரும் ஆண்டவரை புத்தி இல்லாத கனிகளைப் போல வாழ்ந்து கடைசியில் எவ்வளோ தருணங்கள், எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வருடக்கணக்காக கொடுத்து ஐயோ ஆண்டவரே தங்களை தாழ்த்த முடியாமல் போன நிலையை குறித்து கடைசியில் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? மன்னியும் தகப்பனே, மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் கடந்து போயிடுவோம். எத்தனையோ வருஷங்கள் போயிடுச்சு. இன்னும் எஞ்சிய வருடங்கள் ஆண்டவரே எவ்வளோ வருஷம் தெரியாது. அநேக சடுதியாய் மறித்து விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது நிச்சயமில்லை. ஆகவே நீர் மன்னியும் ஆண்டவரே. இந்த செய்தியை இங்கு கேட்கிறவர்களும் இன்னும் ஆன்லைனில் கேட்கிறவர்களுக்காக நினைக்கிறேன், ஒருவேளை பின்னால் கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வல்லமை, விடுதலை, சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் ஓரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.